அவ்வை சண்முகின்னு ஏன் பேர் வச்சாருன்னா, தான் போடுற முதல் பெண் வேஷம். அப்பா அம்மா எப்படி ஒரு பெண் வேடம் போட்டு பேர் வாங்கினாரோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இங்கே ஒரு பேர் வைக்கணுன்ட்டு அவ்வை சண்முகி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். தெருவுக்கு பேர் அவ்வை சண்முக சாலைன்னு வச்சுருக்காங்களா? கலைஞர் அவர்கள் வந்து முதலையே வந்து அதை அவர் இருக்கும்போதே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அப்பா பேர் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அதை அமல்படுத்தலை. புக்கில் இருக்குது, போட்டுட்டாங்க ஆர்டர், அமல்படுத்தலை. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனோன்னு போய் அந்த மாநகராட்சி கோப்புகளை பார்க்கும்போது பாஸ் பண்ணது இருக்குது தீர்மானம். இதை இன்னும் வைக்கலையான்னு கேட்டு அடுத்த நிமிஷம் இந்த ரோடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அப்படி உடனே அமல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த பேர் தான். என் கூட நடித்த ஒருத்தருக்கு ஒரு திருக்குறளை கூட முழுசாக சொல்ல தெரியல. அதை ப்ராம்ப்ட் பண்ணாங்க. இப்போ சீரியல்லையோ சினிமாலேயோ நடித்தாங்கன்னா அப்பப்போ கிளாப் அடித்து ஆக்ஷன்னு சொல்லி எடுக்கிறாங்க, டேக்கு எடுக்கிறாங்க இல்லையா? அந்த டேக்குக்கு முன்னாடி அந்த என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த 2 லைனாக கூட அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாள் விடிய காலம்பர 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் வேண்டாம் பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன். ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் 4 மணிக்கு எடுக்கிறாங்களே, யாராக இருக்கும்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு. எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு. அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு. எப்பாடின்னு அது வந்து பகத்சிங் எல்லாம் தூக்கில் போட்ட நேரம். அப்பா வந்து விடுதலை போராட்டத்துக்கு வேலை செஞ்சவர். அப்பா வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி. நம்ம முன்னோர்கள் நடித்த நடிப்பை வந்து பார்த்து அப்படியே நடிக்க வேண்டாம். அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி உழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை கிரகிச்சிட்டு நம்ம செய்யணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ராணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக மக்களோட வாழ்வில் 2.5 கலந்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம சொல்லலாம். அந்த நாடகம் என்றதுமே நமக்கு நினைவு வருபவர் சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் ஏற்றி வைத்த அந்த நாடக தெய்வம் தான் இன்றளவுக்கும் ஒரு நாடக கலைஞருக்கு உயிர் மூச்சாக இருக்குது. அந்த நாடக தீபத்திற்கு மேலும் ஒரு எண்ணெய் ஊற்றி மெருகு சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி.கே. சண்முகம் ஐயா அவர்களை நம்ம சொல்லலாம். அவ்வை சண்முகி என்று பலராலும் போற்றப்படுகிற அவருடைய வாரிசு தான் நமக்கு இன்றைக்கி டி.கே. கலைவாணன் சார் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவ்வை சண்முகி என்ற படத்துக்கு ஒரு பின்புலமாக இருந்ததே வந்து டி.கே. சண்முகம் ஐயா அவருடைய நடிப்பும் திறனும் தான். அவர் நாடக மேதை அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞரால் வந்து தொல்காப்பியர் பாராட்டப்பட்டவர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாடக மேதையோட வாரிசு நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வாங்க அவர்கிட்ட நிகழ்ச்சியில் நம்ம அவரை பற்றி டி.கே. ஐயாவை பற்றியும் அவரை பற்றியும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவரை பற்றி நமக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியர், சிறந்த இசையமைப்பாளர், அது மாத்திரமல்ல ஒரு சிறந்த நடிகர், சிறந்த பாடகரும் கூட. அவர் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாக்குன்னு தான் சொல்லணும். ராணி ஆன்லைன் சார்பாகவும் ராணியின் சார்பாகவும் அவர் இருக்காரும் கூப்பி நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி. ஐயா, இப்போ டி.கே. அவ்வை சண்முகின்னு சொன்னாலே இந்த தெருவே பேருக்கு தெருவே அவ்வை சண்முகம் தான். அவ்வை சண்முகின்னு சொல்றாங்க இல்லையா, அப்பா அவ்வை சண்முகம். அவர் வந்து அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது 61 வருஷம் வந்து நாடகத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு ஒரு மனுஷர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவரோட மகனை உங்களுக்கு அது எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்பாவோட கூட இந்த ஜானி எப்படி ஐயா? அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நாடக வரலாறுன்னே சொல்லலாம். இதை வந்து சொன்னது யாருன்னா, நம்ம தமிழகத்தினுடைய மேனாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாடகத்துறையில் ஒரு தொல்காப்பியர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சண்முகம் அவர்கள் தான் சொன்னார். நாடக தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னார். அப்பா சிறப்பித்து சொன்னார், பட்டத்தை கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நாடக வரலாறு. அதாவது அதை வந்து குறைஞ்ச நேரத்தில் நம்ம சொல்ல முடியாதுனாலும் சில விஷயங்களை சொல்லலாம். அதாவது எப்படின்னா, அவர் வந்து 6 வயசுலேருந்து நடிக்க தொடங்கினவர். அப்படின்னா பாருங்கள், 6 வயது அவருக்கு. அதாவது அவருடைய குரு வந்து தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அதாவது நாடக உலகில் வந்து சுவாமிகள்னு சொன்னாலே அவர் தான். வேறு யாரையும் சாமின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எப்படி பாகவதர்னு சொன்னால் தியாகராஜ பாகவதர், கலைவாணர்னு சொன்னால் என்.எஸ். கிருஷ்ணன், இப்போ அவ்வைன்னு சொன்னால் டி.கே. சண்முகம். இந்த மாதிரி அவங்களுக்கு அதை இதை சொன்னால் போதும், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். அது மாதிரி சுவாமிகள்னு சொன்னால் சங்கரதாஸ் சுவாமிகளை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடக உலகின் மகான்னு சொல்லலாம். அவர் திருமணமே புரிஞ்சுக்காதவர், பிரம்மச்சாரி, அப்படி இருந்தவர். அவரை ஷேக்ஸ்பியருக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியருடைய அவர் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் நாடகத்தை பரப்புறதுக்காக தமிழனாக பிறந்தாரோ
ஷேக்ஸ்பியர் அந்த கால இடைவெளியை வச்சு சொல்கிறாங்க. அப்படி ஷேக்ஸ்பியர் காலத்துக்கும் இவர் காலத்துக்கும் உள்ள இடைவெளியை வச்சு அவர் தான் மீண்டும் பிறந்து வந்தாரோ தமிழ்நாட்டில்னு சொல்லி, அதே மாதிரி அவரை மாதிரியே தாடி இவருக்கு இருக்கும், அவரை மாதிரியே நெற்றி, அகன்ற நெற்றி, இதெல்லாம் அவருக்கு அது ஷேக்ஸ்பியர் எப்படி இருந்த அந்த தோற்றம், அந்த அந்த இது அவர் கொடுப்பார். அப்படி ஒரு பெரிய ஒரு மகான் அவர். வந்து நாடக மேடையை வந்து ஒழுங்கு செய்தது அவர் தான். தெருக்கூத்து பாணியில் இருந்த நாடக மேடையை அவங்கவுங்க அவங்களுக்கு தோணுன பாட்டை பாடுவாங்க, தோணுன வசனங்களை பேசுவாங்க, இப்படிலாம் இருந்தாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருந்தது. நாடக கதையினுடைய அம்சம் அந்த வசனங்கள் அதை தான் பேசணும். அப்போ அந்த நாடக மேடை, அந்த வசனங்கள், அந்த காட்சி அமைப்புகள், இதையெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு நாடக மேடையை வந்து ஒரு ஒழுங்கு செய்தது சுவாமிகள் தான். எல்லாருக்கும் தெரியும், வேறு யாரும் இல்லை. அவர்கள் காலத்தில் இருந்து தான் அது வந்தது. அப்படிப்பட்ட சுவாமிகள்கிட்ட வந்து அப்பா வந்து ஒரு சீடராக சேர்ந்தாருன்னா, அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர். அப்பா வந்து சண்முகம், அவருக்கு தம்பி பேர் டிகே பகவதி, அவருக்கு மூத்தவர் பேர் டிகே முத்துசாமி. பெண் வேடம் போடுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். பெண் மாதிரியே இருப்பார் அப்படியே. அது பெரிய வரலாறு பேக்ரவுண்ட்லாம் இருக்குது சொல்லணும். அந்த முத்துசாமிக்கு மூத்தவர் வந்து சங்கரன் பெரியவர். இப்படி டிகே சங்கரன், டிகே முத்துசாமி, டிகே சண்முகம், டிகே பகவதி, அந்த 4 பேரையும் நாடக நால்வர் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவாங்க. டிகேஎஸ் பிரதேச நாடக நால்வர்னு சொன்னால் இவங்களை குறிக்கும். அப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்குள்ள, சகோதர பாசம் மிகுந்தவர்கள். அந்த சூழ்நிலையில் இவங்க அப்பா வந்து டிஎஸ் கண்ணுசாமி பிள்ளைன்னு திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். அது அன்னைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட தான் அந்த நாகர்கோவில் பகுதியெல்லாம் இருந்தது, அப்புறம் தான் பிரிஞ்சு வந்தது. அதனால் இவங்க பூர்வீகமெல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நாகர்கோவிலில் தான் இருக்காங்க உறவினர்கள். அந்த திருவனந்தபுரத்தில் பிறந்தார் அப்பாவும். அதே மாதிரி பிறந்து 6 வயசு தான் வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்காங்க. அப்பாவுடைய 6 வயசு வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்காங்க. அதோடு அவங்க வந்தவங்க தான். வறுமையின் காரணமாக மேற்கொண்டு பள்ளி படிப்பெல்லாம் படிக்க முடியாமல், சரி ஏதாவது நாடக குழுக்கள்லாம் இப்போ பிரபலம் நடந்துக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்தில் ஜெகநாதையர் கம்பெனி, இந்த மாதிரி இவருடைய தாமோதர பிள்ளை அவர் கம்பெனி, அதுக்கப்புறம் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அவங்கள்ட்டெல்லாம் இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்து வந்தவங்க தான் அவங்க. அப்படி அவர் ஒரு நாடக குழுவில் இருந்தார். அதிலிருந்து தான் அவர் பிரிஞ்சு வந்து தனக்குன்னு ஒரு தனி நாடக குழுவை தொடங்கினார் அந்த நேரம். அப்போ அந்த டைமில் அவர் என்ன நினச்சார், அந்த நாடகங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வரும்போது அவர் என்ன நினச்சார், இந்த பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்துறது கஷ்டமாக இருக்குது, அவங்களாம் தான் இந்த மாதிரி தப்பாக வசனங்களை பேசி நாடகத்தை கெடுக்கிறான், அவங்களுக்கு அக்கறை இல்லை. எனவே அதில் டெடிக்கேஷனோடு இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்களை வச்சு நடிக்க வைப்போம், அவங்கள தயார் பண்ணுவோம், அப்போ அது நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி ஜனங்களுக்கும் இவ்வளோ சிறப்பாக நடிக்கிறாங்களேன்னு பாராட்டுவாங்கன்னு சொல்லி அந்த சிறுவர்களை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். பெண் வேடமும் அவங்கள தான் போடணும், பெண்கள் நடிக்க முடியாது, சினிமாவுக்கு நாடகத்துக்கு வரமாட்டாங்க அந்த காலகட்டம். அப்போ அப்பாவெல்லாம் இருந்த அந்த சின்ன வயசுலேயே இப்படி சுவாமிகள் வந்து இப்படி ஒரு நாடக குழு நடத்துகிறாங்களேன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா கண்ணுசாமி பிள்ளை வந்து இந்த 4 பேரையுமே கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இவங்களை நீங்கள் சாமி, இவங்களை நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அரவணைச்சிக்கிட்டார். அவருக்கு தேவைப்படுது, அரவணைச்சிட்டோடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதை அதில் சொல்லி கொடுத்து தயார் பண்ணுறார். அதில் அப்பாவுடைய நடிப்பு, அப்பாவுடைய அந்த கிரகிக்கிற தன்மை, அந்த ஆர்வமெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அடே சின்ன பையிலே உனக்குன்னே ஒரு நாடகம் எழுதுறேன்டா சொல்லி, அபிமன்யு சுந்தரின்னு ஒரு கதை, அன்னைக்கெல்லாம் புராண நாடகங்கள் தான் மேடையில், வேறு எதுவும் கிடையாது. அந்த அபிமன்யு சுந்தரி நாடகத்தை அவர் ஏதோ ஒரு அம்மானை பாட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து வெளியிலேருந்து அதை வச்சு அபிமன்யு சுந்தரி நாடகத்தை எழுதிட்டார் ஒரே ராத்திரியில். எந்த ஆசிரியரும் செய்யாத சாதனை. தெய்வீகமான ஒரு பவர் உள்ளவர் அவர் எழுதினாரா இல்லை சாமி வந்து எழுதி கொடுத்தாங்களா அவருக்கு ஏதானு தெரிலங்கிற மாதிரி 4.5 மணி நேரம் நடக்கக்கூடிய நாடகத்தை அடித்தல் திருத்தல் இல்லாமல் நிறைய பாடல்களோட அபிமன்யு சுந்தரத்தின் நாடகத்தை இரவில் எழுத தொடங்கினவர் விடிகாலம்புற 4:30 மணிக்கு எழுதி முடிச்சுட்டாரு, தூங்கிக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு லைட் அணைச்சிட்டு அவங்க போனவங்க தான் உண்டு. மறுநாள் காலையில் வந்தோம்னா ஏற்றி வச்சுருக்கிற விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு எழுதி முடிச்சிருக்கிறாரு. வந்து நாடகத்தை பார்த்து மங்கள பாட்டோடு அழகாக முடித்து வச்சுருக்காரு. இந்த அதிசயத்தை பார்த்து இந்த குழந்தைகள்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அப்போ சண்முகம் நீ தான் நடிக்கணும் அபிமன்யுவா சொல்லி அபிமன்யு சுந்தரி நாடகத்தில் நடித்து அப்பாவுக்கு ரொம்ப பேர். அதாவது சுவாமிகளுடைய நெருக்கமான ஒரு மாணவர் ஆயிட்டார் அவர். அந்த அளவில் இதாக இருந்தாங்க. ஆனால் அப்பாவுடைய ஒரு 12வது வயசு வரைக்கும் தான் சுவாமிகள் இருந்திருக்காங்க, அப்புறம் இறந்துட்டாங்க. ஒரு 10 வயசு அப்பாவுக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும், 14 வயசு இருக்கும், அதில் இறந்துட்டாங்க. அது 1922 அதில் சுவாமிகள் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம்தான்
அவருடைய நாடகக்குழு பேர் தான் தத்துவ மீனலோஷினி வித்துவ பாலசபா. முதல்ல நாடக கம்பெனி பேரை ஒருத்தர் ஒழுங்காக சொல்லணும் உள்ளே வரவனுக்கு, அப்போ தான் என்ட்ரி. ஓகே. அப்படி ஒரு காலம். எங்கடா சொல்லு, தத்துவ மீனலோஷினி வித்துவ பாலசபா, திரும்பி சொல்லு தத்துவ மீனலோஷினி வித்துவ பாலசபா, அப்படி சொல்லணும். தங்கு தேடங்க வரக்கூடாது. ஏன்னா அவருடைய பாட்டு அந்த மாதிரி. ஒரு பாட்டு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய பாட்டு எப்படிப்பட்டதுன்னு. அந்த டைமில் அவர் நடித்து அப்பா வந்தவுடனே சுவாமிகள் மறைஞ்சவுடனே என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம இப்போ தவிப்பாயிடுச்சு. ஏன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி திடீர்னு ஒரு நின்று போனோன்னே அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, அவங்க வேறு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி பெரியப்பா டி.கே. சங்கரன் அவருடைய தலைமையில் நாமளே ஒரு தனி குழு தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லி மதுரை ஸ்ரீ பாலசண்முகானந்த சபா அப்படின்னு ஒரு சபையை மதுரையில் தொடங்குறாங்க. மதுரையில் தான் சாமி வந்து அவருடைய நாடகக்குழுவையும் தொடங்கினார். மதுரை வந்து ஒரு தாயகம் மாதிரி, கலைகளினுடைய இருப்பிடம், கலைகள் பிறந்த இடம்னு சொல்லலாம். மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி இதெல்லாம் இல்லைன்னா, நெல்லை எல்லாம் இல்லைன்னா கலைகளே வளர்ந்துருக்காது. அந்த மாதிரி ஊர் அதெல்லாம். அப்படி மதுரையிலேருந்து அந்த நாடகக்குழுவை அவங்க தொடங்கினாங்க. அந்த நாடகக்குழுவில் அப்பா, சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க. பெண்கள் கிடையாது, அப்புறம் தான் வந்தாங்க. அதில் வந்து சேர்ந்தவர் தான் 10 வயசில், சரியாக 10 வயசில் லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் வந்து சேர்ந்த வயது 10 வயசு, அவர் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதே மாதிரி அது சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்தவர் தான் நடிகர் எஸ்.வி. சகஸ்வரநாமம். அப்புறம் அப்பா நடிகராக நடித்து பாரதியாராக கப்பல் ஓட்டி தமிழன் நடித்த அமக்களம் பண்ண எஸ்.வி. சுப்பையா, இவங்கெல்லாம் அப்பா கூட இருந்தவங்க. நடிகவேல் எம்.ஆர். ராதா வந்திருக்கிறாரு. அவர் வந்து சிவாஜியை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ சிவாஜி வந்து அப்போ பெண் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கார், நடிகர் திலகம் அவர்கள். அவர் நம்ம நல்ல நாடகக்குழு ஒன்று வேணும் நடிக்கிறதுக்குன்னு வந்தோடனே இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ பெரியப்பா வந்து நிறைய பசங்க இருக்காங்கடா, நிறைய பேர் பெண் வேஷம் போடுறதுக்கு இருக்காங்க, நீயும் பெண் வேஷம் தான் போட முடியும், அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வேலை இல்லை, நீ வந்தால் வெறும் சேவகம் மாதிரி நிற்கணும். அது ஆனால் உங்களை பார்க்கும்போது நீ நல்ல ஒரு தோற்றம், உனக்கு வந்து நல்ல ஒரு அம்சம் இருக்குன்னு தெரியுது, நீ நல்லா வருவ, ஆனால் இப்போ இங்கே இருந்தால் உனக்கு வளர்ச்சி கிடையாது, அதனால் வேறு ஏதாவது குழுவில் போய் நடிகன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நடிகர் திலகத்தை. அன்னைக்கு பெரியப்பா அவர் தான் முதலாளி டி.கே. சங்கரன். எப்பேற்பட்ட கலைஞர் பாருங்கள். சரின்னு சொல்லி நடிகர் எம்.ஆர். தான் அப்புறம் தான் ஜெகநாதையர் கம்பெனியில் போய் சேர்ந்து சிவாஜியும் அப்படியே அதில் பழக்கி விட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக வந்தாங்க. வைர நாடக சபா, சக்தி நாடக சபா, இதெல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் அப்புறம் பின்னாடி கதை. அப்போ அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல வர்றேன், அவங்கெல்லாம் இதில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் டி.வி. நாராயணசாமி, அவரும் இங்கே பயிற்சி பெற்றவர் தான். அதேமாதிரி இயக்குனர் ஸ்ரீதர்லாம் பிற்காலம் அது, அதாவது பாலசண்முகானந்த சபாவில் இல்லை. இவங்களை வந்து இந்த நாடகக்குழுவை நடத்தி பல வெற்றி நாடகங்கள், புராண நாடகங்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவலீலா, கிருஷ்ணலீலா, கந்தலீலான்னு சொல்லி எல்லாம், முருகன் கதைன்னா கந்தலீலா, கிருஷ்ணன் கதைன்னா கிருஷ்ணலீலா, மகாபாரதம் பூரா வரும் அதில். அதே மாதிரி ராமாயணம் வரும் இதில், ராமாயண நாடகம் நடத்தியிருக்காங்க. இதில் எல்லாம் எல்லாருக்கும் முக்கியமான வேஷங்கள்லாம் இருக்குது. அதில் இந்த சிவலீலாங்கிற நாடகத்தில் தான் அப்பா வந்து செண்பக பாண்டியனாக நடிப்பார். இப்போ படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிளையாடல் படத்தில் முத்துராமன் நடித்தார் பாருங்க, அந்த ரோல் தான் செண்பக பாண்டியன். அந்த ரோலை வந்து அப்பா பண்ணுவார் நாடகத்தில். பகவதி சித்தப்பா தான் சிவன். சிவலீலா அது, அதாவது ஒரே அரங்கத்தில் 108 நாள் தொடர்ந்து நடந்திருக்காது, 108 சிவலீலான்னு பேர். அதுக்கு 108வது நாடகத்துக்கு தலைமை தாங்க செட்டிநாட்டு அரசர் முத்திய செட்டியார் அவர்கள் மதுரையில். அப்படி நடந்த நடந்த நாடகம் சூலமங்கலம் வைத்தியநாத பாதருடைய ஸ்கிரிப்ட் அது. அந்த கதை தான் அப்படியே திருவிளையாடலாம் ஏ.பி. நாகராஜன் எடுத்தார். ஏ.பி. நாகராஜன் இந்த குழுவில் சேர்ந்தார். பெண் வேடம் சூப்பராக இருக்கும் அவருக்கு, பெண் வேடம். அப்பாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காருன்னா பாருங்கள், ஒரு நாடகத்தில் அப்பாவுக்கு ஜோடி அவர் இணை, அப்படி தத்ரூபமாக இருக்கும் பெண் வேடம். அவர் தான் ஏ.பி. நாகராஜன். அவர் இப்படி பல கலைஞர்களை உற்பத்தி பண்ண சபை இந்த பாலசண்முகானந்த சபா. அதே மாதிரி சிறந்த நாடக ஆசிரியர்களையெல்லாம் அப்பா அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதாவது எந்த ஒரு எழுத்தாளரை பார்த்தாலும் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, நீங்கள் கதை எழுதுனதோடு விடக்கூடாது, ஒரு நாடகம் எழுதுங்க, ஒரு நாடகம் எழுதுங்க, நாடகம் எழுதினா தான் உங்கள் புகழ், அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் நல்லா கிடைக்கும், அது அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நாடகம் தவறாமல் எழுதுங்கன்னு வரிசையாக எவ்வளோ நாடக கலைஞர்கள், அதாவது வெங்கடாச்சலம், அகிலன், அதுக்கப்புறம் ஆதிமூலம், சோமசுந்தரங்கிறவர் யாருன்னா அந்த திருமலை மகாலிங்கன்னு சினிமாவில் டைரக்டராக இருந்திருப்பாங்க. அந்த திருமலையோட அப்பா தான் சோமசுந்தரம். அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தரையும் எழுத சொன்னார், நாடகம் எழுத சொன்னார். அதிமூலம்,
அதுக்கப்புறம் நம்ம நீலகண்டன் இயக்குனர் பாருங்க, அவர் நாடகம் எழுதியிருக்கிறார் அப்பா. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களெல்லாம் யாரும் பார்த்ததில்ல, படத்துல பார்த்துருக்கோம். அந்த நீலகண்டன் எவ்வளவு பெரிய டைரக்டர், எம்ஜிஆருடைய கூடவே இருந்தவர். ஆமாங்க. அந்த நீலகண்டன் நாடக ஆசிரியர் தொடக்கத்துல முள்ளில் ரோஜான்னு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தாரு அப்பாவுக்கு. அதே மாதிரி நாரணதுரை கண்ணன், அவர் ஒரு சிறந்த நாடக ஆசிரியர், உயிர் ஓவியம் கொடுத்தாரு. அப்புறம் அந்தமான் கைதி எழுதினார் கூசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாடக ஆசிரியர். இப்படி எல்லாரையும் நாடகம் எழுதிட்டே வந்தார். அந்த அந்த பாலசண்முகானந்த சபா வரைக்கும் அப்பாவுடைய ஒரு பெரிய சரித்திரம். அதாவது 1948ஆம் வருஷம் வரைக்கும் இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, நடுவில் ஈரோட்டில் இவங்க நாடகக்குழு ஒரு ஒரு ஊருக்கும் போனால் 6 மாதம் நடக்கும். காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, இப்படி ஒவ்வொரு வாரம் நடத்திட்டு வரும்போது ஈரோடில் நடத்தும்போது பெரியார் தொடர்பு கிடைச்சது, தந்தை பெரியார். ஓகே. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அவருக்கு தான் கடவுள் மறுப்பாளர் இல்லையா, இந்த புராண நாடகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் சும்மா இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, சமூக சீர்திருத்தம் பண்ணுற மாதிரி ஏதாவது நாடகங்கள் நீங்கள் பண்ணணும், சமுதாயத்தில் சீர்திருத்தம் வரணும், விதவா திருமணத்தை நீங்கள் ஆதரிக்கணும், விதவைகள் மறுவாழ்வுக்கு நீங்கள் வழி பண்ணணும், இதெல்லாம் நாடகம் மூலம் சொல்லுங்கள், ஜனங்களுக்கு போய் சேரட்டும். அது மாத்திரம் இல்லையா, நாங்கள் கேள்விப்பட்டதுக்கு இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து தேசபக்தி, அதுவும் கதரின் வெற்றி, ஆமாம், பானபுரத்து வீரன்ற பேரில் அந்த தேசபக்தின்ற அந்த அவருடைய கதையை எடுத்துக்கிட்டு பானபுரத்து வீரன் அது பேரை வச்சு சாமிநாத சர்மா கதை அது. அது வந்து பகத்சிங் எல்லாம் தூக்கில் போட்ட நேரம். அப்பா வந்து விடுதலை போராட்டத்துக்கு வேலை செஞ்சவர், அப்பா வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி. இதை பெருந்தலைவர் காமராஜர் கூட்டத்திலேயே சொன்னார், சண்முகம் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி என்று நான் சொல்வேன்னு சொன்னார். அவர் நடிகர்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தியாகி. தன் நாடகங்களின் மூலம் நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர். இந்த பானபுரத்து வீரன் கதையை சொன்னாங்க. அதில் வந்து பகத்சிங் தூக்கில் போடுற மாதிரி இங்கே அதில் பேர் மாற்றி வரும். அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க போலீஸு. இந்த நாடகம் தடை செய்யப்பட்ட நாடகம், அதை மீறி இவங்க நடத்தினாங்க. அதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் வருவாங்க. அந்த நேரம் டக்குன்னு அந்த கதையை வேறு மாதிரி மாற்றி, வசனங்களை வேறு மாதிரி மாற்றி பேசி சமாளிச்சிருவாங்க. இல்லைன்னு வச்சுங்க, அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டை கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில், அவங்க அப்ரூவல் பண்ணணும் ட்ராமா ஸ்கிரிப்டை, அதுக்கப்புறம் தான் நடத்த முடியும். அந்த நாடகத்தில் ஸ்கிரிப்டை அப்ரூவ் பண்ணாமல் மேடையில் ஏற முடியாது. அப்ரூவலுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க நாட்டு மக்களுக்கு தேசபக்தி உணர்வு ஊட்டணும்னு சொல்லி அந்த அந்த வந்தே மாதரம் கோஷமெல்லாம் பண்ணி அப்படி வருவாங்க. அது ஜனங்களும் ஆர்வாரம் ஆகிடுவாங்க. ஆனால் போலீஸுக்கு தடை உத்தரவு, அவங்க வந்துடுவாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது நடந்த விஷயம் அதெல்லாம். அதனால் இப்படியெல்லாம் வந்து இந்த பாலசண்முகானந்த சபாவில் இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நாடக கம்பெனியை நிறுத்திடலாம்னு நினச்சாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு விடுதி மாதிரி அமைப்பெல்லாம் வச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து எல்லாரையும் தங்க வச்சு சாப்பாடு போட்டு, சமையல் இதெல்லாம் பெரிய கல்யாண சமையல் மாதிரி நடக்கும். பர்மனெண்ட்டாக சாப்பிட்டு அங்கே இருந்தவங்க, சம்பளம் ரொம்ப குறைவு, அது அவங்க பேரண்ட்ஸுக்கு போகும், அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்த காலம். படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அறிவு அபிவிருத்தி சங்கம்னு ஒன்று இதிலேயே ஏற்படுத்தி, அறிவு சுடர்னு ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்தி நடிகர்களையெல்லாம் அதில் எழுத வச்சார் அப்பா. கல்வியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நாடகத்தில் நடிக்கிறவன் படிப்பு எல்லாம் போயிடக்கூடாதுன்னு அடிப்படை கல்வியும் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி எங்கே இருக்குது இன்ஸ்டியூஷன் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சாதனையான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. அதில் இதை முடிச்சு இந்த 48ஆம் வருஷம் வரைக்கும் இருந்தவங்க சென்னைக்கு வர்றாங்க. அப்புறம் சென்னைக்கு போனால் நல்ல புகழடையலாம் அப்படின்னு சென்னைக்கு வர்றாங்க. அப்போ தான் முதல்ல ஒற்றவாடை தியேட்டர்னு ஒன்று சென்ட்ரல் பக்கத்தில் இருந்தது. ஒற்றவாடை தியேட்டர் நடிகவேலி எம்ஆர் ராதாவுடைய இரத்த கண்ணீரெல்லாம் அங்கே தான் நடந்தது. பல பழைய நாடகங்கள்லாம் நடந்திருக்கு. சிவாஜியுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் நடந்திருக்கு அந்த ஒத்தவாடை தியேட்டரில். அந்த டைமில் 1948 சென்னைக்கு வந்தவங்க என்ன பண்ணுறது, திருவல்லிக்கேணியில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு வரும்போது அவங்க நாடகக்குழு நடத்துறதில் உள்ள சிரமங்கள், ஏன்னா திரைப்படம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நாடக கலைஞர்கள் இவற்றிருந்த கலைஞர்கள்லாம் ஒவ்வொருத்தராக சினிமாவுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதான் நல்லா நடிக்கிறவங்களை இவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்கள் வளர்ச்சி அடையணும், இங்கே இருந்தால் வளர்ச்சி கிடைக்காம போயிடும்னு சொல்லி அப்பாவே அனுப்பிச்சவங்க தான் எஸ் ராஜேந்திரன், எஸ் சுப்பையா எல்லாம் அப்படி வெளியே வந்தவங்க தான். எல்லாரும் வெளியே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்த 48க்கு அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இவங்க வந்து நாடகக்குழுவை வந்து என்ன பண்ணலான்னு வரும்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர் தான் சொன்னார், இல்லை இல்லை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ரிசப்ஷன் மாதிரி வச்சு மூடு விழா நடத்தினாங்க. அதை வந்து ராஜாஜிக்கு மனசு இல்லை. அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை உங்கள் நாடகங்கள் மூலம் நாட்டு மக்களை நல்லா சீர்திருத்த முடியும், அந்த மாதிரி நாடகம் போடுறவங்க நீங்கள், அதுவும் உங்கள் ஔவையார் நாடகம் வந்து ரொம்ப ரொம்ப பேர் வாய்ந்த நாடகம், அதனால் எனக்கு தெரிஞ்சு
ஔவையாராக சண்முகம் நடிக்கிறாருன்னு சொன்னால் நடிக்கலை, ஔவையாராகவே வாழ்ந்தவர். அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம நாட்டில் ஔவையார்னா சண்முகம், சண்முகம்னா ஔவையார், இதுதான் நான் சொல்லுவேன்னு சொன்னது ராஜாஜி அவர்கள். அப்படி பாராட்டினார். அதனால் இந்த நாடகத்தை நிறுத்தக்கூடாதுன்னாரு. உடனே அவருடைய வார்த்தையை கேட்டு அப்பா மதிப்பு கொடுத்து என்ன பண்ணார், உடனே நாடகத்தை நம்ம நடத்துவோம், வேறு மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி இந்த பர்மனெண்ட்டாக உட்காந்து சாப்பாடு போட்டுடலாம், இந்த விடுதி மெத்தட் இல்லாமல் நடிகர்களை எங்கேஜ் பண்ணி சம்பளம் கொடுத்துடலாம் ஒரு நாடகத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு நாடக கமிட்டி சொன்னாங்க. டிகேஎஸ் நாடக சபான்னு அப்போ தான் அது உருவாச்சு. இந்த டிகேஎஸ் நாடக சபா உருவாகி 48க்கு அப்புறம் 49, 50லேருந்து தொடங்கி நடக்குது. அதில் நாடகங்கள் போடும்போது தான் பெரியார் சொன்ன மாதிரி சோஷியல் ட்ராமாஸ், சமூக நாடகங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. கல்கியுடைய கல்வனின் காதலி, அப்புறம் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் நீலகண்டனுடைய முள்ளில் ரோஜா, அப்புறம் ஆதிமூலம் எழுதின மனிதன், அது படமாகவும் வந்தது. அப்பாவுக்கு சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. மனிதன் படமும் வந்தது. அது அப்படி நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இயக்குனர் ஸ்ரீதர், அவர் இயக்குனர் அப்புறம் ஆனார். முதல்ல அவர் ஒரு கதையை கொண்டு வந்தார், ரத்த பாசம்னு ஒரு கதை. அது முதல்ல வேறு லட்சியவாதிங்கிற பேரில் வந்தது. அப்போ அந்த கதையை படித்து பார்த்துட்டு அதில் ஒரு வரியை படித்தார். உடனே ஸ்ரீதர் உடனே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார். எங்கே இருந்தாலும் அவர் அப்பா பார்க்குறதுக்கு பல நாள் முயற்சி பண்ணி வாசல்லையே கேட்டில் நின்றுட்டு இருந்து கஷ்டப்பட்டுருக்கார். அப்புறம் ஒரு நாள் அவரை தெரிஞ்சு அப்பா வர சொல்லி, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை அண்ணாச்சின்னு தான் அப்போ உங்களெல்லாம் மரியாதையாக கூப்பிடுவாங்க, என்ன அந்த நார்வல் பக்கம் அதான் மரியாதை வார்த்தை. இல்லை அண்ணாச்சி, உங்கள்கிட்ட கொடுத்து இந்த கதை எப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். அவ்வளோதானே, ஏன் வெளியே நிற்கிறீங்க, வாங்க முதல்ல வர சொல்லி. சரி, நீ 2 நாள் பொறுத்து வாங்க, நான் படிக்கிறேன்னு அப்பா படிக்க ஆரம்பிச்சோன்னு பாருங்கள். அந்த கதையில் பிறக்கும்போதே யாரும் பெரிய லட்சியவாதியாக பிறந்து விடுவதில்லை, பிறக்கும்போதே யாரும் பெரிய அறிவாளியாக பிறந்து விடுவதில்லைன்னு ஒரு வரியை படித்தார். அற்புதமான வரி. இந்த சிந்தனை உள்ளவங்க ரொம்ப நல்லா வருவாங்க, முதல்ல அவரை வர சொல்லுங்க. உடனே அவரை வர சொல்லிட்டு, இந்த கதை எனக்கு நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, இதை நாடகமாக எழுதணும், என்ன இதுக்கு கதை வசனம் எழுதணுன்னொன்னே, நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வர்றீங்க, கஷ்டப்பட வேண்டாம், என் வீட்லேயே தங்குங்கன்னு இந்த வீட்லேயே. அப்போ இப்போ தான் நான் 3 மாடி, முன்னாடி 1 மாடி தான் இருந்தது. அப்போ அந்த மாடியில் ஓலை கூரை போட்டிருக்கோம். அப்போ அங்கே தான் இருப்பார், அங்கே தான் நாடகம்லாம் எழுதுவார், இப்போ படிப்பார். அந்த இடத்துல நீங்கள் தங்கிக்குங்க. இங்கேயே தங்கியிருந்து சாப்பாடு போட்டு அவர் 1 வாரம் வீட்டிலேயே தங்கியிருந்து எழுதின நாடகம் தான் ரத்த பாசம். அப்படி வளர்த்தார் ஸ்ரீதரை. அதை மறைவது வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பார் ஸ்ரீதர், எப்போ பார்த்தாலும் அவர். அப்போ அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரம் அரங்கேற்றம் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அரங்கேற்றம் பண்ணிட்டார். அரங்கேற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த நாடக ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்வார். அப்போ தங்க மோதிரம், தங்க சங்கிலியை தான் போட்டு கௌரவிப்பார் அப்போ அவங்க. அதே மாதிரி ஸ்ரீதரையும் கூப்பிட்டு கவனிச்சோன்னா அவர் காலில் விழுந்து அவர் அப்படி பரவசமாயிட்டார். என்னாச்சு, எனக்கு பெரிய எதிர்காலத்தை உண்டு பண்ணிட்டு, இந்த நாடகத்துலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வரீங்க பாருங்கள். அதையே சொந்த படமாகவும் இவங்க எடுத்தாங்க. படங்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அப்பா நாடக கலைஞர்கள் தான். ஆனால் எங்கள் பெரியப்பா கொஞ்சம் நிர்வாகம் உள்ளவர், முத்துசாமி பெரியப்பா. அவர் என்ன பண்ணார், அவ்வை ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு பேர் வச்சு ஒரு பட கம்பெனி தொடங்கினார். அதில் இந்த ரத்த பாசம் கதையை படமாகவும் எடுத்தாங்க. படத்துலேயும் இவங்களே தான் நடித்தாங்க. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. அன்னைக்கு சித்ரா, காமதேனு, பாரத் 3 தியேட்டர்லேயும் 150 நாள் ஓடிடுச்சு பிரமாதமாக. உடனே அப்பாவுக்கு அதை வச்சு தான் செட்டில் ஆனாங்க இவங்க லைஃப்பில். வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆனது அந்த இதை வச்சு தான். அப்போ பெரியப்பா அதுக்கப்புறம் படம் எடுக்க வேண்டான்ட்டார். ஏன்னா படத்தொழில் நமக்கு புதுசு, நமக்கு நஷ்டப்பட்டுருவோம், நமக்கு சம்பாரிச்சதை இழந்துருவோம், வேண்டாம் சொல்லி அந்த ஒரு படத்தோடு நிறுத்திட்டாங்க. அதுதான் ரத்த பாசம். அதில் தான் ஸ்ரீதர் வந்தார். ஐயா, இப்போது ஒரு பையன், அவரோட பையனா, ஒரு மேதையோட பையனா, நீங்கள் அவர் கூட நிறைய உங்ககிட்ட பேசியிருப்பாரு, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஆமாம். எப்படி ஐயா அவர் கூட அப்பா கூட இருந்த அனுபவம் எப்படி ஐயா? அதாவது அதான் சொன்னேனே, அப்பா ஒரு நாடக கலைஞர் தான், ஆனால் நாங்கள்லாம் படிக்கணும்னு நினச்சார். அது பாருங்கள், அவங்கெல்லாம் படிக்காத காலத்திலேருந்து வந்ததுனால நம்ம பிள்ளைங்க படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ படிக்கட்டும்னு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மேலே வந்துட்டோம். அதுக்காவது எப்படின்னா, படிக்கணும் நாங்கங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்பா. என்ன எத்தனை பிள்ளைங்க ஐயா அப்பா? நாங்கள் என் பேர் கலைவாணன், எல்லாம் தமிழ் பேர் தான். ஆமாம். என்எஸ் கிருஷ்ணன் அப்பா கூட்ட இருந்தவர், எங்கள் ட்ரூப்பில் அவரும் இருந்தார், சொல்ல மறந்துட்டேன். என்எஸ்கே மிகப்பெரிய இதாக இருந்தார், அப்பாவுடைய நெருங்கின உடன்பாடுவாத சகோதரர் மாதிரி, மூத்த சகோதரர் மாதிரி அவர்.
அதனால அப்பன்னு தான் அவரை கூப்பிடுவோம். அவர் நினைவாக கலைவாணர்னு எனக்கு பேர் வச்சார். அப்புறம் என் தம்பிக்கு வந்து புகழேந்தின்னு பேர். நலவெண்பாவை வந்து நாடகமாக எடுக்கிறதா இருந்தாங்க, புகழேந்தி புலவருடைய நாடகம். இப்படி எடுக்க முடியல ஏதோ காரணத்தால். ஆனால் புகழேந்தியை மறக்க முடியலன்னு புகழேந்தி புலவர் நினைவாக புகழேந்தி. அதுக்கு அடுத்த தம்பிக்கு பேர் அருண்மொழி. அவன் வந்து என்னென்னா, அப்பா வந்து ராஜராஜ சோழன் நாடகம் புகழ்வாய்ந்த நாடகம். 2047 நாடகம் நடந்திருக்குது இது வரைக்கும் நாடக வரலாற்றில். அந்த சரித்திர நாடகம். அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் ராஜராஜ சோழன். அவருக்கு இன்னொரு பேர் அருண்மொழி தேவன். அந்த ஞாபகமாக அருண்மொழின்னு அவனுக்கு பேர். அம்புலின்னு கூப்பிடுவோம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக. 4வதாக ஒரே ஒரு தங்கை, அவர் பேர் மனோன்மணி. மனோன்மணி சுந்தரம்பிள்ளை நாடகம் எழுதின சுந்தரம்பிள்ளை இருக்கார் இல்லையா, நீராறும் கடல் உடுத்த பாட்டு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினவர் வந்து அப்பாவுக்கு ஒரு வகையில் தாய் மாமா முறை வேணும், உறவினர் எங்களுக்கு. மனோன்மணி சுந்தரம்பிள்ளை எங்களுக்கு உறவினர். திருவனந்தபுரத்தில் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மனோன்மணி சுந்தரம்பிள்ளை திருவனந்தபுரத்தில் இருந்தார். அவர் சொத்துக்களை எல்லாம் அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். ஒரு வள்ளல் அவர் மனோன்மணி சுந்தரம்பிள்ளை. அவருடைய நினைவாக இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு மட்டும் மனோன்மணின்னு பேர் வச்சார். அப்படி 4 பேர். அப்புறம் கடைசியாக ஒரு பையன் பிறந்தான் அப்பாவுடைய லேட்டர் ஸ்டேஜில். அவனுக்கு பேர் பூங்குன்றன்னு பேர் வச்சார். ஏன்னா 1967 68 பிறந்தான் அவன். அந்த டைமில் முதல் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்தது. அதுக்கு அப்பா போனார், பிரதிநிதியாக போனார். அந்த நினைவாக இருக்கணும்னு சொல்லி அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அதுக்கு லோகோ வச்சாங்க. யாதும் ஊரே யாவரையும் கேளீர். அந்த வரியை பாடினவர் கணியன் பூங்குன்றனார். அவர் ஞாபகமாக இருக்கட்டும்னு பூங்குன்றன்னு பேர் வச்சார். இப்போ வந்து அந்த 2 தம்பி இல்லை, அந்த அருண்மொழி இல்லை. அவன் திருமணம் பண்ணாமலே இறந்து போயிட்டான் 59 வயசில். பூங்குன்றனும் 30 வயசில் இறந்து போயிட்டான். கொஞ்சம் மன பிரச்சனை வந்து, மனநிலை பாதிப்பு. அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. மீதி நானும் என்னுடைய அடுத்த தம்பி புகழேந்தி மனோன்மணியும் இருக்கோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா, படிப்பு மட்டும் இல்லாமல் நடிப்பையும் நாங்கள் நடிக்க ஆர்வம் இருந்தால் நடிக்கட்டும். எங்கள் நாடகங்களில் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கொடுத்தார். நான் நடிச்சிருக்கேன். அப்பா வந்து தேசபக்தர் சிதம்பரம் உள்ள நாடகம் போட்டாங்க, டிகேஎஸ் நாடக சபை சார்பில். அதுதான் கப்பல் வெட்டி திரும்பணும்னா அப்புறம் வந்தது. இதை பார்த்தோன்னே தான் பந்துவில் படம் எடுக்கணும்னு நினச்சார். அந்த நாடகத்தில் நான் வந்து ஒரு கண் இல்லாத சிறுவனாக வருவேன், ஒரு கீழ் ஜாதி பையனாக வருவேன். என்னை வந்து அரவணைச்சு பையனாக ஏற்றுக்குவார், வளர்ப்பு பையனாக ஏற்றுக்குவார் வஉசி. அந்த வேஷம் நான் படத்துலேயும் அது இருக்குது, சிவாஜி நடிப்பார் இல்லையா, அது இருக்குது. அது நாடகத்தில் நான் நடித்தேன். அப்புறம் அப்படி இன்னும் சில ரத்த பாசத்தில் சிறு வயசுலேயே நான் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய பையனாக வருவேன். அவர் வந்து அப்பாவுடைய அண்ணன். அது ஆமாம் அண்ணன். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணன் தம்பி கதை. அவருக்கு மகனாக என்னை தூக்கிட்டு வருவாங்க. நான் அப்போ 4 வயசு 5 வயசுலேயே மேடையில் என்னை ஏற்றிட்டாங்க அப்பா. இருந்தாலும் முறையோட இசை கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா சினிமா பாட்டெல்லாம் ஆசையாக பாடிட்டு இருந்தேன். ரேடியோவில் அன்றைக்கி வர்ற வர்த்தக ஒலிபரப்பில் வரும், விவித பாரதி வர்த்தக ஒலிபரப்பு. அதில் பாடுறது அப்பா கேட்டுட்டு, பாடுறானே ஒரு நல்லா பாடுறான், ஒரு நல்லா இருக்குது, சினிமா பாட்டு பாடுறதே உனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தா வரும் அப்படின்னு சொல்லி வேலூர்லேருந்து இசை பேராசிரியர் டிஎஸ் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒரு பெருமகனார். அவர் தான் என்னுடைய சங்கீதம் கற்றுக் கொடுத்தவர். அவருக்கு ஹார்மோனியம் வாசிக்க தெரியும், எனக்கும் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்கிட்ட என்னை மாணவனாக சேர்த்து அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார் வீட்டில். அப்படி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு தான் ஒரு பாடகன் ஆனேன், ஒரு இசை சங்கீத வித்வான். நான் வந்து இன்றைக்கி நான் ஒரு நல்ல உயர்வான ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தமிழிசை கலைஞர்னு ஒரு முத்திரை இருக்குது எனக்கு. உங்களை எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? அதாவது அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது நாடகமாக இருந்தாலும் உங்களோட வந்து படிக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொன்னால், அதான் படிப்பில் வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா, எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தேன். எஸ்எஸ்எல்சிக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அந்த சிக்கல் வந்தது. சரியாக பரீட்சையில் பாஸ் பண்ண முடியலன்னு அப்பா சந்தேகப்பட்டார். என்னடா படிக்கணும்னு பார்த்தா படிக்க மாட்டேங்கிறானே, ஒருவேளை வேறு எதாவது கலைகளில் ஆர்வம் இருக்குதா, அப்படி தான் பண்ணி விடலான்னு பார்த்தா, இல்லை நான் படிக்கிறேன்ப்பான்னு சொன்னேன். என்கிட்டயே கேட்டார். ஏன்னா ஸ்ரீதர்லாம் என்னுடைய மாணவர் தான். அவர்கிட்ட ஏன் அசோசியேட்டாக சேர்ந்துக்கிறியான்லாம் சொன்னார். நான் இல்லைப்பா படிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் படித்து பட்டதாரி ஆகிட்டேன். கல்லூரி படிப்பு வந்தோடனே எனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்து நல்லா. ஏன்னா இசை தான் இடைஞ்சலாக இருந்தது. ஏன்னா நான் எங்கள் வாத்தியார் கூடவே கச்சேரிகளுக்கு போயிடுவேன், எங்கள் ஆசிரியர் கூடுவேன். அவரும் பாடுவார், நானும் பாடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேயே என்னை பாட வச்சுட்டார் மேடையில் வாத்தியார். அன்னையிலேருந்து பாடுறேன் நான். இன்றைக்கி என்னுடைய தமிழ் இசை பணிக்கு வயது பார்த்திங்கன்னா 66 வருஷம் ஆச்சு. அப்படின்னா பாருங்கள், அந்த அளவு அனுபவமும் இதுவும் பண்களில் உள்ள நாட்டமும் அந்த ஆராய்ச்சியும் தமிழிசையை பற்றின நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிற விதம் இதெல்லாம் நான் எங்கள் ஆசிரியர்கிட்டருந்து கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளனாக வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு
பக்குவம் எனக்கு வந்தது இந்த ஆசிரியர்னால. ஆமாம். என்ன படிப்புனா என்ன விதமான படிப்பு? நான் வந்து இப்போ புதுக்கல்லூரி மாணவன், நியூ காலேஜில் பிஎஸ்சி முடித்தவன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய இதுன்னா, கொஞ்சம் அப்படியே இருந்தேன். ஒரு 2 வருஷம் அப்பாவுக்கு ஒரு உதவியாளர் மாதிரி அப்படியே இருந்தேன். என்ன பண்ணலான்னு தெரியல. மேலே படிக்கவும் ஒரு ஆர்வம் இல்லை. ப்ரொஃபஸர் என்ன சொன்னார், பேராசிரியர் வந்து, இல்லை அவரை மேலே எம்எஸ்சியெல்லாம் படிக்க வச்சு ஒரு டாக்டரேட்டு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போகலாமே, நான் நல்லா படிக்கிறான்னாரு. இல்லை அவன் என்ன சொல்கிறானோ அப்படி தான் அவர். நான் படிப்பை விட எனக்கு இசையிலேயே நாட்டம் அதிகமாக இருந்தது. அதோட கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டால் நல்லா இருக்குமோன்னு கூட தெரிஞ்சது. நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு இது ஒரு வேலைக்கு போயிடுவோம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே வேணா செய்வோமே இந்த கலைத்தொழிலன்னு பண்ணும்போது பாரத ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிது. அதில் ஒரு வேலை எனக்கு கிடச்சிருச்சு. அது கிடச்ச உடனே அதில் இருந்துக்கிட்டே தான் அப்புறம் நான் என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். அதில் இருந்து நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே தான் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. சிறந்த தமிழிசை கலைஞர்னு கலைஞர் தான் கொடுத்தாரு. ஆனால் எம்ஜிஆரை சந்தித்தது ஒரு பெரிய அனுபவம். அது என்ன அனுபவம்னா அது சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போ அப்பாவை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லிட்டேன், ஒரு முழுமையாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் வந்து எங்களை படிக்கணும்னு நினச்சா நாங்கள் படிச்சிட்டோம். ஆனால் கலைகளில் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆர்வம் இருந்தால் வரட்டும் அப்படின்னு அப்பாவே சொன்னார். நீங்கள் வாரிசுன்னு யாரையும் உருவாக்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க கேள்வி. எங்கள் அப்பா என்ன சொன்னார், வாரிசுன்னு யாரையும் உருவாக்க முடியாது, வாரிசுங்கிறவங்க தானாக தான் உருவாகணும்னு சொன்னார். அதாவது ஆர்வம் உள்ளவங்க தானாக வருவாங்க, என்ன அவங்கள நாம் உருவாக்க முடியாது, ஆர்வம் இல்லாமல் உருவாக்க முடியாது. அப்போ என்னோட இருக்கிறது இசை ஆர்வத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இசை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அதில் நான் பக்குவம் ஆயிடுவேன். அப்படியே வளர்ந்துட்டேன். வந்து நல்ல என்னால் சங்கீதமும் பாடுவேன், நான் மெல்லிசையும் பாடுவேன், சினிமாவிலையும் பாடியிருக்கேன், சினிமா பாடகனாகவும் இருந்திருக்கிறேன். இளையராஜா எனக்கு ரொம்ப வேண்டியவர். 1970லேருந்து அவரை பர்சனலாக தெரியும். ஜனனி ஜனனி பாட்டு. ஆனால் அது நான் தனியாகவே கர்ஜனை என்ற படத்தில் ஜானகி அம்மா கூட நான் பாடியிருக்கேன். வருவாய் என்பே தருவாய் ஒன்றுன்னு ஒரு பாட்டு. அதனால் என்னை ஆதரிச்சார் இளையராஜா அவர். இன்றைக்கும் என்கிட்ட ரொம்ப பிரியம் உள்ளவர் இளையராஜா. நான் நல்ல ஒரு பாடகன்னு அவர் தெரியும். அதனால் சினிமா டச்சும் தெரியும், சங்கீத முறையிலையும் எனக்கு எல்லாம் தெரியும். அதில் வந்து என்னென்னா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நான் அந்த பண்களையெல்லாம் இது பண்ணி அது எனக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் இப்போ கொடுத்துருக்குது. அதனால் சென்னை தமிழிசை சங்கம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விருது, அது இசைப்பேரறிஞர் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80வது இசைப்பேரறிஞர் அந்த மன்றத்தில் நான் தான். 80 வருஷம் அந்த 80வது இதே பட்டம் நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னா அந்த அளவுக்கு உயர்வு வந்தது காரணமே அந்த இசையில் இருந்த ஆர்வமே எங்கள் வாத்தியார் கொடுத்த ஊக்கமும் தான். அதில் சரியாக அப்போ அந்த வேலையில் இருந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சது. அவர் தான் எம்ஜிஆர். அவர் முதலமைச்சராக இருந்தார். டெலிவிஷனில் என்னுடைய பாட்டை கேட்டுட்டு என்ன செஞ்சார், பாட்டை கேட்டு நல்லா இருக்குது, என் குரல் நல்லா இருக்கு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் விடிய காலம்பரம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். 4 மணிக்கு நான் வேண்டாம் பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன். ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறனால 4 மணிக்கு எழுப்புறாங்களே யாராக இருக்கும்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு. எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு. அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு. எப்பாடின்னு என்ன ஒன்று இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, நேற்று டெலிவிஷனில் பாட்டு கேட்டேன், இல்லை உங்களுக்கு எப்படி நேரம் கிடச்சிதுன்னு முதல்ல கேட்டேன். என்ன முதலமைச்சர் அதில் இருக்கார். ஏன்னா நான் கேட்டேன், பாட்டு நல்லா இருக்குது, குரலும் நல்லா இருக்குது, நல்லா வளர்ச்சி அடையணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கன்னு. எங்கே அனுப்பணும், வீட்டுக்கு அப்போ நான் சொன்னேன், நான் 10 மணிக்கு மேலே நான் வந்து அலுவலகத்தில். இப்போ எந்த அலுவலகம்னாரு, ஸ்டேட் பேங்க்கில். அடாடாடாடாடா, எங்கள் அண்ணாச்சி என் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காருன்ட்டார். சொல்லிவிட்டு அப்போ நாளைக்கு கட்டாயம் பார்த்தாகணும், அப்போ நான் பேங்க்குக்கே அனுப்புகிறேன் காரன்னார். எந்த பேங்க், எந்த பிரான்ச்சுன்னார். அண்ணா மவுண்ட் ரோட்ஸ் பிரான்ச்சு, அண்ணா சாலை. வந்துருச்சு மறுநாள் காரு. நான் நம்பவே இல்லை. ஐஓபியில் இருந்தீங்களா ஐயா? ஸ்டேட் பேங்க், பாரத எஸ்பிஐ. ஸ்டேட் பேங்க். அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் இருந்துக்கிட்டு தான் நான் பாடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சவொடனே என்னை வர வைக்கிறார். வர வச்சுட்டு அப்போ சொல்லி முதல்ல அவர் இந்த வயிற்றில் குத்துனார். வயிறே வரக்கூடாதுன்னு வயிற்றை போட்டு குத்துனார். நான் போய் பார்த்தவொன்னே வீட்டில் ராமாபுரம் தோட்டத்தில். நான் 3:30 மணிக்கு எழுந்துச்சி பயிற்சி பண்ணுறேன், எதாவது பண்ணணும் அந்த மாதிரின்னார். அப்புறம் குரலையும் நல்லா வச்சுக்கணும், உடம்பையும் நல்லா வச்சுக்கணும், உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, நடிக்கவும் செய்யணும், வாய்ப்பு வந்தால் நீங்கள் நடிக்கணும் சினிமாவில்னாரு. வாய்ப்பு வந்தால் அதையும் செய்யணும்னாரு. ஆனால் இது அவ்வளோத்தையும் நீங்கள் வேலையில் இருந்துட்டு தான் செய்யணும்னாரு. இந்த வேலையை விட்டுட்டு போய் நீங்கள் எந்த கலை தொழிலும் செய்ய வேண்டாம். உங்கள் அப்பா வந்து நாடகத்துறையில் 100% புகழ் வாய்ந்தவர், எடுத்துட்டார். நீங்கள் இனி வாங்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அந்த நாடகமெல்லாம் போட்டு கஷ்டப்படாதீங்க. இனிமேல் மக்கள் வந்து தொலைக்காட்சி,
இல்லைன்னா சினிமா இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது செய்யணுன்னா செய்யுங்க, நாடக மேடைக்கு போய் கஷ்டப்படாதீங்க. அதனால் வேலையில் இருக்கணும். அந்த வேலைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த வேலையை ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னாரு. இப்படி சொன்னார். இந்த தெருவுக்கு பேர் அவ்வை சண்முக சாலைன்னு வச்சுருக்காங்களா? ஆமாம், அதான் கலைஞர் அவர்கள் வந்து முதல்லயே வந்து அதை மேயராக ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ மேயர் ஆறுமுகம் அவர் இருக்கும்போதே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அப்பா பேர் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அதை அமல்படுத்தலை. புக்கில் இருக்குது, போட்டுட்டாங்க ஆர்டரு, அமல்படுத்தலை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோடனே அவர் என்ன பண்ணார், போய் பார்த்தார். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனோடனே போய் அந்த மாநகராட்சி கோப்புகளை பார்க்கும்போது அதில் அந்த திருப்பும்போது பார்த்தா அவருக்கு முதல்ல இந்த மாதிரி பேர் வைக்கிறதா அவங்க ஆர்டினன்ஸ் அவங்க போட்டிருந்தது இருக்குது, அதில் பாஸ் பண்ணது இருக்குது தீர்மானம். இதை இன்னும் வைக்கலையான்னு கேட்டு அடுத்த நிமிஷம் இந்த ரோடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டார். அடுத்த நாளே அப்படி உடனே அமலாயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த பேர் தான். இப்போ அண்மையில் அதை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேர் ஆக்கிட்டாங்க. இந்த போர்ஷனில் அப்பா பேரும், அந்த போர்ஷனில் வேறு விபி ராமன் சாலைன்னு ஏதோ மாற்றிட்டாங்க. அவர் அட்வொகேட்டு, அப்படி மாற்றிட்டாங்க. எம்ஜிஆரோட அட்வொகேட்டாக இருந்தார் அவர் வீடு அங்கே இருக்குது. அப்படி மாற்றி விட்டாங்க. அது எப்படி ஏன்னு சர்ச்சைகள் வந்தது. சில பேர்லாம் அதை சர்ச்சை ஆக்கிட்டாங்க. சில நடிகர்கள்லாம் போராட்டம் நடத்த போகிறேன்லாம் சொல்லிட்டாங்க. ஐயா வேண்டாம் வேண்டாம், இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னு பார்த்தா அவர் பெரிய சாலையாக இருக்கேன்னு ஸ்ப்ளிட் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் இது பண்ணாங்க. கமல் சார் வந்து ஒரு பேட்டில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, அப்பா பேரை வந்து மென்ஷன் பண்ணி இந்த அவ்வை சண்முகி படம். ஆமாம் ஆமாம், எனக்கு அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. அதை வச்சு தான் நான் முதல் பெண் வேடம் போட்டது அவர் தான். இதான் இவ்வளவு கலைஞர்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டாங்க இல்லையா. எஸ்எஸ்ஆரில் தொடங்கி அவர் தான் முதல் மாணவர். ரொம்ப பரைட்டான ஸ்டூடெண்ட் அவர் தான் வந்து பேர் வாங்கினவர். அப்பாவை பற்றி சொன்னாலே அழுதுருவார். ஏன்னா இந்த சிவலீலா நாடகத்தில் செண்பகபாண்டியன் வேஷம் அப்பா போட்டுக்கிட்டு இருக்கும்போது துணிச்சலாக போய் எனக்கு சரியான வேடம் எதுவும் இல்லைன்னாச்சு, எனக்கு ஒரு வேஷம் வேணும்னு கேட்டபோது என்ன வேஷம் வேணும்னு கேட்டதுக்கு உங்கள் வேஷம் வேணும்னு சொல்லியிருக்காரு. எந்த முதலாளியாவது தாங்கிட்ட நடிக்கிற ஒருத்தனுக்கு தன்னுடைய வேஷத்தை கொடுப்பாரா? கிளாப்ஸ் வாங்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வேஷத்தை. அப்பா அப்படியா பேசுவியான்னா இல்லை, டைலாக்கெல்லாம் மனப்பாடம் ஆச்சுன்னு இருக்காரு. அப்போ உடனே அவருக்கு உடை தேய்ங்க, அவருக்கு உடைகளை உருவாக்குங்க. 2 நாளில் அடுத்த நாடகம், நாளைக்கு நீ தான் நடிக்கிறேன்ட்டார். அடுத்த நாள் அவர் நடிச்சு அப்பா கூட நடித்த ஹீரோயினோட அவர் நடிக்கிறார். ஹீரோயின் வந்து அந்த அவரோட மூத்தவங்க எம்எஸ் திரௌபதினு ஒரு அம்மா. நம்ம நாடகக்குள்ள சேர்ந்த முதல் ஹீரோயின் அவங்க தான், எம்எஸ் திரௌபதியின் பெரிய நடிகை. அந்த அம்மாவோட இவர் நடிக்கிறார். இப்போ நடித்து பேர் வாங்கி பயங்கர கிளாப்ஸ் ஆனவுடனே இனிமேல் இந்த வேஷத்தை நீயே போடுன்ட்டார் அப்பா. எங்கேயாவது சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அப்படி ஆதரித்தவர். அதனால் அந்த இதில் வந்து கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் கமலஹாசன். குழந்தைகளுக்காகவே நாடகம் போடணும்னு அப்பா ஒரு அமைப்பு கொண்டு வந்தார். யாருமே செய்யாத ஒரு விஷயம் நம்ம செய்வோம், குழந்தைகள் தான் அதில் வந்து ஹீரோவாக இருக்கணும், அதிலே வில்லன் இருக்கணும், எல்லாமே அதில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் செய்வோம்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை பேஸ் பண்ணி வச்சு ஒரு கதை. அதில் எங்கள் சித்தப்பா மகன் கூட நடித்தான். அவன் டாக்டர் ஆகிருந்து பின்னாடி இறந்துட்டான். கண்ணப்பன்னு பேர், டாக்டர் கண்ணப்பனினுடைய கசன் பிரதர். அவனும் நடிச்சிருக்காங்க அதில். கமல் கூட ரொம்ப இதாக நடிச்சிருக்கான். என்னுடைய தம்பிகள் எல்லோரும் நடிச்சிருக்காங்க அதில். ஆனால் அந்த நாடகத்தில் நடித்தது தான் கமலுக்கு ஒரு பெரிய நடிப்புலேயே ஒரு ஆர்வம் வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. கடத்தூர் கண்ணம்மாள் நடிச்சிட்டார் அதுக்கு முன்னாடி, அது வேறு. ஆனால் அவரையே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கதைக்கே ஹீரோவாக்கி ஒரு படம் கொண்டு வந்து நாடகம் வந்ததுன்றது அவருக்கு ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு அந்த துறையில். அப்பாவும் அதை சொன்னார், நல்ல ஒருவனி உங்கள்கிட்ட அந்த சகல அம்சமும் இருக்குது, நீ வெறும் டான்ஸ் கற்றுக்கிறேன், டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்துடக்கூடாது. டான்ஸ் கற்றுக்க போனான் இடையில தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட. ஆனால் அதில் பெண் தன்மை வந்துடும், ரொம்ப அது வேண்டாம் இருக்கட்டும், ஆனால் உடம்பை நல்லா பயிற்சி பண்ணி ஹீரோவாக வரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். கமல் இன்னைக்கு உலக நாயகன். அந்த நன்றிக்காக ஆசைப்பட்டு என்ன நினைக்கிறாரு, எங்கள்கிட்டலாம் நல்லா பழகிறவர். அவர் வந்து இந்த அவ்வை சண்முகின்னு ஏன் பேர் வச்சாருன்னா, தான் போடுற முதல் பெண் வேஷம், படம் முழுக்க பெண்ணாக வர்றாரு கமல். அப்போ இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்னு வரும்போது அப்பா அம்மா எப்படி ஒரு பெண் வேடம் போட்டு பேர் வாங்கினாரோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இங்கே ஒரு பேர் வைக்கணுன்ட்டு அவ்வை சண்முகி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். அது வந்து கடைசியில் அதுக்கப்புறம் தான் அது இதன் மூலம் அப்பாவுடைய புகழை நிலைநிறுத்த நினைக்கிறேன்னாரு. பாலச்சந்தர் கூட கேட்டிருக்கார் டைரக்டர், அப்போ அவர் எவ்வளோ பெரிய நாடக மேதை, அவர் பேரை வந்து பெண்பால் ஆக்கி வைக்கிறியே, அவங்க குடும்பத்திட்ட பர்மிஷன் கட்டி அதை ஒன்று இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பெண்பால் ஆக்குனாலும் அவருடைய புகழ் நிற்கும், அதுக்காக தான் அதை வைக்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி அவ்வை சண்முகிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சண்முகம்னு சொன்னால் தான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி தெரியும். அவ்வை சண்முகினே நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் அப்பா பேரை, அவ்வை சண்முகின்னு. அவ்வை சண்முகம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கமல் ஒரு இதாக இருந்திருக்கிறார், துணை செய்திருக்கிறாருங்கிறதுல எந்த
சந்தேகமும் இல்லை. நாடகம் தான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு பின்புலமே திரைப்படம் வரதுக்கு காரணமே நாடகம் தான் சொல்லலாம். சரி. அப்படிப்பட்ட இன்னைக்கு நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிஞ்சு போயிருக்கு ஆமாம். ஒன்று. இப்போ அதே மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது அவங்களுக்கு வந்து சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு நாடகத்திலேயோ இல்லை சினிமாலேயோ நடிக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கூறுற ஒரு அறிவுரை என்னவா இருக்கு ஐயா? அதாவது ஒரு ஆலோசனை. இல்லை நாடகத்தில் நடிக்கிறதுல என்னன்னாங்க, உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு அவங்களுக்கு அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு திறமை வந்துடும். நாடகத்தில் வந்து பரீட்சை மாதிரி பேசணும் பாருங்கள். இப்போ சீரியல்லையோ சினிமாலேயோ நடித்தாங்கன்னா அப்பப்போ கிளாப் அடித்து ஆக்ஷன்னு சொல்லி எடுக்கிறாங்க, டேக்கு எடுக்கிறாங்க இல்லையா? அந்த டேக்குக்கு முன்னாடி அது என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த 2 லைனை கூட அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க. பக்கம் பக்கமாக ஒரு காலத்தில் டைலாக் கொடுத்துருவாங்க முன்னாடியே. இப்போ நடிகர் திலகம் மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க. அவர் ஆனால் அப்பயே படித்து அப்பயே சொல்கிறவர், அவ்வளோ திறமை உள்ளவர். ஏன் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது யாரால் முடியும்னா நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்களுக்கு முடியுங்கிறனால முத்துராமன், என்ன ஏசி சுப்பையா, நடிகர் திலகம், இவங்களுக்கெல்லாம் ஏன் அன்றைக்கி ஷைன் பண்ணி வெளியே வந்தாங்கன்னா அந்த நாடக பயிற்சி இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய டைலாக் அவங்களால பேச முடியும். முன்கூட்டி கொடுத்து அனுப்பிச்சு பாடம் பண்ண சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லை, ட்ரெண்டே மாறி போச்சு. இப்போ தான் டைலாக் கொடுப்பாங்க, எங்கள் இதை சொல்லுங்கள் பேசணும். 2 டைலாக் தான் இருக்கும், உடனே ஷார்ட்டு மாற்றிடுறாங்கல்ல, அந்த 2 டைலாக்கு தானே ஷார்ட்டு சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ வந்து எப்படின்னா அந்த மாதிரி பக்கம் பக்கமாக பேச வேண்டாம், அந்த ட்ரெண்டு மாறி போச்சு. அதனால் அன்னைக்கு நாடகத்தில் நடித்த அனுபவம் உள்ளவங்களுக்கு வேஷம் கொடுத்தாங்க. இன்றைக்கி எந்த அனுபவம் வேணும்னா இல்லை, அவங்கவுங்களே படம் எடுக்கலாம், நடிக்கலாம். என்னென்னா அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லித்தரத்துக்கு கூட ஆட்கள் இருக்குது, மீடியேட்டர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்க வசனங்கள் எப்படி சொன்னால் போகிறீங்க, உங்கள் 2 டைலாக் தான் பேச போகிறீங்க, ஏன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு சரித்திர ட்ராமாவில் நடிக்கிறேன், சீரியலில் நடிக்கிறேன், என் கூட நடித்த ஒருத்தருக்கு ஒரு திருக்குறளை கூட முழுசாக சொல்ல தெரியல. அதை ப்ராம்ப்ட் பண்ணாங்க பாருங்கள். உரு பசியும் ஓவா பிடியும் செருப்பகையும் சேராதி இயல்வது நாடு, இதுதான் திருக்குறள். இது எப்படி இது முழுசாக சொல்லலை அவர். ஒருத்தர் பக்கத்தில் இருந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாரு, உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் இப்படி சொல்லிட்டு இருந்தார். ஒரு திருக்குறளை ப்ராம்ப்டிங்கில் சொல்கிறார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டீங்க. அது என்னன்னா இன்றைக்கி வந்து கூடுமான வரைக்கும் நல்ல பாவமாக முகத்தில் நல்ல முகபாவங்கள் காட்டக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்குங்க. ஏன்னா பெரும்பாலும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் இப்போ க்ளோஸ்அப் தான், பெரும்பாலும் க்ளோஸ்அப் தான் எடுக்கிறாங்க படங்களில். அவங்களுக்கு என்னென்னா முகபாவம் தான் முக்கியம், அதிகம் பேசணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ. அதனால் டைலாக்ஸை குறைவாக பேசி பாவங்களில் நல்லபடியாக நடிக்கணுன்னு தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த திறமையை தான் அவங்க வளர்த்துக்கணுமே தவிர, நாடகம் நடிக்கிறதுல என்ன ஒரு இதுனா ஒரு அனுபவம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா மேடையில் நடிக்கும்போது நேராகவே கை தட்டுறாங்க. நம்ம நல்லா நடிச்சிட்டோம்னா, நல்ல வசனம் பேசினா அதுக்கு கை தட்டுறாங்க, நல்ல காட்சியை நடித்து முடித்தோம்னா அதுக்கு பாராட்டு இருக்குது. இது நமக்கு கிடைக்க நமக்கு ஒரு ஊக்கம் பிறக்குது மனசில். அப்போ என்ன ஆகுது, நம்ம நல்லா செய்யணும் சொல்லி அந்த ஃபீல்டில் நல்லா வரணுன்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது மனசில். அப்போ அவங்களால வர முடியும். இதுதான் காரணமே தவிர, மெயினாக வேண்டியது ஆர்வம், விடாமுயற்சி, என்ன நல்ல ஒரு பயிற்சி மனசில். நம்ம முன்னோர்கள் நடித்த நடிப்பை வந்து பார்த்து அப்படியே நடிக்க வேண்டாம், அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி உழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை கிரகிச்சிட்டு நம்ம செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கேள்வி நான் கேட்டதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குயா. ராஜ்பாட் ரங்கத்துறைன்னு சொல்லிட்டு சிவாஜியோட படம் ஒன்று வந்து. ஆமாம், வந்தது. அது வந்து அப்பாவோட ரிசம்பிளன்ஸ் வந்து நிறைய இருக்குது அதில் அது. ஆமாம், நாடக கம்பெனி வரலாறு சொல்கிற மாதிரி கதை அது நான் கேள்விப்பட்ட பர்சனலாக கேள்விப்பட்ட வகையில் அது அவ்வை சண்முகம் அவங்களோட வரலாற்றை இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஆமாம், அது ஒரு வகையில் நாடக கம்பெனிலேருந்து அடித்தளத்துலேருந்து வர்றவங்க எப்படி வருவாங்கங்கிறத, அப்பா சித்தப்பாலாம் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த முறையில் தான் அது வந்திருக்கு. நாடக கம்பெனி அமைப்பு அப்படியே அதில் இருக்குது. பாலசுப்ரமணிய சபாலெல்லாம் எப்படி இருந்ததோ அந்த அமைப்பு தான் நாடக சபையினுடைய அமைப்பை. அது அப்பா வந்து தன்னுடைய சுயசரிதியாக எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு வரலாறே எழுதியிருக்கார் அப்பா. அவர் தன்னுடைய வரலாறே எழுதின முதல் நடிகர் அவர் தான், சுயசரிதியாக எழுதினவர். 1925 1948 வரைக்கும் தன் வரலாறை எழுதியவர் அப்பா. சுயசரிதியாக நாடக வாழ்க்கைன்னு எழுதினார். அது வந்து பரிசு பெற்றுடுச்சு, அது தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றுடுச்சு. இன்றைக்கி அந்த புத்தகத்தை அரசாங்கம் வந்து கலைஞர் பீரியடில் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க இந்த நூலை. இப்போ எல்லா பதிப்பும் போடலாம். அதில் சொல்லியிருக்கார். அந்த நூல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்க்க போனோம்.
அதை வச்சு அந்த ராஜபாட் அதில் இந்த ராஜபாட் ரங்கோதியில் சித்தப்பாவும் நடிச்சிருக்கார். பகவதி சித்தப்பா வந்து நடிச்சிருக்கார். ஆமாம், அதான் அதில் சிவாஜி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நாடக துறையில் எப்படி மேலே வந்தார், அந்த நாடக நடிகனுடைய கஷ்டம் என்ன, நாடக நடிகன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தாலும் அவன் நாடகம் தான் அவனுக்கு குறிப்பாக இருக்கணும் மனசில், இதை நிரூபித்தவர் நடிப்பு புலவர் K.R. ராமசாமி. ராஜபாட் ரங்கத்துறையில் சிவாஜியுடைய தங்கச்சி இறந்து போடுவாங்க, அதோடையே அவர் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேடையில், அதை காட்டிக்காமல் நடிப்பார். அப்புறம் வந்து அழுவார். அப்போ நாடக நடிகர்களுடைய பொறுப்பு, குடும்பத்தில் ஒரு இழப்புனா கூட அதை காட்டிக்காமல் மேடையில் வந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதேன்னு அவங்க வாழ்க்கையெல்லாம் அதில் நல்லா காட்டினாங்க. அது உண்மையிலேயே செய்தவர் நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி. என் அப்பா நாடகக்குழுவில் இருந்தவர் தான், அவரும் பெரிய ஹீரோ நடிகர். நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி அவர் பாருங்கள், அவங்க அப்பா இறந்து போன செய்தியை மறைச்சிட்டு நாடகம் இருக்குங்கன்றனால ராமாயண நாடகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் போடுறவர். நாடகத்தை அப்பா நிறுத்தியிருப்பார், சொல்லியிருந்தா அது கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகத்தை உட்காந்துருக்காங்க, நாடகம் கேன்சல் ஆகக்கூடாதுன்ட்டு. நாள் அப்பா இறந்து போனதை மறைச்சிட்டு நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அவர் சொல்லிவிட்டு அந்த இதுக்கு போகிறார். அப்பா இறந்தது அப்பா திட்டிருக்கிறார் அவர், ஏன்டா சொல்லலை, நாடகத்தை நிறுத்தியிருப்பனே, எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. இல்லைனாச்சி, இவ்வளோ பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, அவங்க போயிடக்கூடாது, அன்றைக்கி வசூலும் இல்லாமல் போய்டும், அது தப்பு, கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கடமையை முடிச்சுட்டு அதுக்கு போனவர். என் நாடக நடிகனுடைய கடமையை அதில் காட்டினார். இதெல்லாம் அந்த ராஜபாட் ரங்கத்துறையில் காட்சியாக வந்திருக்கு பாருங்கள், நீங்களே பார்த்தீங்க. ஆமாம், தெரியுங்க. அப்படிதான். ஐயா, அப்பாவோட சார்பாக வந்து நீங்கள் வேறு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களை யாராவது பேட்டி எடுத்திருக்காங்களா? இல்லை, அப்பாவுடைய சார்புனா அப்பாவுடைய நினைவை போற்றுகின்ற முறையில் இன்றைக்கும் அவர் வந்து அவருடைய குருவனுடைய நினைவை போற்றுவதற்கு சங்கரதாஸ் சுவாமி நினைவு மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாருங்க. அதுக்கு வந்து பொன் விழா ஆயிடுச்சு, இப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு தொடங்கி. அந்த மன்றத்தின் மூலமாக 1967 சுவாமிகளுடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக சென்னையில் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடத்தினாங்க. அன்றைக்கி தலைமை தாங்கி சிறப்பித்தவர் அப்போதைய முதலமைச்சர், அப்போ தான் முதலமைச்சர் ஆயிருக்கார் 1967 நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் தலைமையில் சிறப்பாக நடந்தது, 2 நாள் நடந்தது. அதை நடத்தியவர் தந்தையார் அவர்கள். அதுக்கப்புறம் அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் அந்த மன்றத்தில் நான் செயலாளராக இருக்கேன். முன்னாடி வந்து நகைச்சுவை செல்வர் T.N. சிவதானன் ஒரு பெரிய நடிகர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அப்பாவுடைய மருமகன் மைத்துனர் முறை வேணும், அவர் வந்து செயலாளராக இருந்தார். அப்புறம் இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சித்தப்பா பகவதி அப்பா தலைவராக இருந்தார். அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நிறுவன தலைவராக அப்பா இருக்காரே தவிர வேறு தலைவர் யாரும் வைக்கலை. நான் அதில் பொதுச் செயலாளராக இருக்கேன். என்னுடைய தங்கை வந்து மனோன்மணி வந்து பொருளாளராக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது துணை செயலாளராக என்னுடைய தம்பி T.K.S. போலேந்தி இருக்கார். இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க. புரவலர்கள் கொடுக்குற நன்கொடை வச்சு அந்த ஆண்டுதோறும் அப்பாவுடைய நினைவை போட்டு வந்து விழா செய்கிறோம். அப்பாவுடைய பிறந்தநாள் விழாவை செய்கிறோம், ஏப்ரல் 26 செய்கிறோம். செப்டம்பர் 7 சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பிறந்தநாளையும் நம்ம செய்கிறோம். சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்தநாள் செப்டம்பர் 7, அதையும் செய்கிறோம். அந்த நினைவை போற்றுகின்ற அந்த இதை ஆண்டுதோறும் செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 கோரிக்கையை அரசாங்கத்திட்ட வைக்கணும்னு இருக்குது. அதாவது என்னென்னா, அப்பா மறைந்த 13வது நாளே வந்து சென்னை மாவட்ட மத்திய நூலகத்தில் தந்தையார் அவர்களுடைய பெயரால் அவ்வை சண்முகம் கலையரங்கம்னு ஒரு கலையரங்கத்தை திறந்தார் கலைஞர் அவர்கள். ரொம்ப சிறப்பான விழாவாக நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சில நிகழ்ச்சிகள்லாம் அங்கே நடந்தது. நல்ல ஒரு அரங்கம் அது. அதை வடிவமைத்தவர் நம்முடைய நடிகமணி S.V. சகஸ்ரநாமம் அவர்கள். அவரும் அப்பா கூட நாடகக்குழுவில் ஒன்றா இருந்தவங்க. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தவங்க பார்த்துங்க. அவர் எல்லாம் பண்ணியும் அது இப்போ பாழடைஞ்சு போய் ரொம்ப ஒரு இடிபாடுகள் இது மாதிரி இருக்குது. அது சரியானபடி ஃபங்க்ஷன் ஆகலை, அது வேறு ஏதோ பயன்பாட்டுக்கு போய் கெட்டுப்போச்சு. அதை மீண்டும் புதுப்பிச்சு ஏசி வசதியெல்லாம் பண்ணி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கணும்னு அவருடைய அப்பாயின்மெண்ட்டு காத்துட்ருக்கேன். அவர் செய்வார்னு நம்புகிறேன். அந்த அரங்கத்தை புதுப்பிக்கணும், அது ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு ஒரு திருவுருவ சிலை வைக்கணும் அப்பா நினைவாகன்ட்டு. அது கலைஞர் இருக்கிற காலத்துலேயே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக நீதிமன்றம் ஏதோ சொல்லுது, பொது இடங்களில் சிலை வைக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வருது. எப்படி வந்தாலும் அப்பாவுடைய சிலைக்கு தடை இருக்காது. அப்படி வைக்க முடியலனாலும் அந்த மாவட்ட மத்திய நூலக வளாகத்திலேயாவது அந்த அரங்கத்துக்கு முன்னாடி அவருடைய சிலையை ஒன்று வச்சு அவங்க செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதை வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் அது நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த ராணியினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ராணி பத்திரிகை வந்து ரொம்ப வந்து நான் அந்த பத்திரிகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற பேட்டிக்காக மட்டுமில்லை, இதுக்கும் நன்றி. அதே சமயத்தில் நான் பள்ளி மாணவனாக இருக்கிற காலத்திலேயே முதல்ல வந்து
ஒரு பத்திரிகைக்கு பேட்டின்னு எடுத்தது ராணி பத்திரிகையிலேருந்து வந்து தான். அதாவது என்னென்னா, நட்சத்திர குழந்தைகள்னு தலைப்பு. அன்னைக்குள்ள ஸ்டார்ஸினுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்கள பேட்டி கண்டா என்ன, அவங்க அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, அது என்னங்கிறதுலாம் சொல்லுவாங்கன்றனால அந்த வரிசையில் இப்போ சிவாஜி அவருடைய மகன் ராம்குமார், அதுக்கப்புறம் நம்ம இவர் எஸ்வி சுப்பையா பொண்ணு குமுதா, அப்படி ஒவ்வொருத்தரையாக பேட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ அப்பாவுடைய மகன்கிறமல்ல என்ன பேட்டி எடுத்தாங்க. அப்போ நான் பள்ளி மாணவன். ஸோ அந்த ராணி கூட எனக்கு உள்ள இந்த தொடர்பு இருக்கே, அது என்னுடைய பள்ளி நாட்கள்லேருந்து இந்த தொடர்புங்கிறதுக்காக சொல்கிறேன். எத்தனை வருஷம் பாருங்கள், 60 வருஷத்துக்கு ஆச்சு. இப்போ பார்க்க போனால் ரொம்ப அருமையாக அந்த ராணியை திருப்பினோன்னு அந்த நடுப்பக்கத்துலேயே அந்த பேட்டி வரும். பல படங்களோடு அருமையாக போட்டு எங்கிட்டே சில கருத்துக்களை எல்லாம் கேட்டு அன்னைக்கே போட்டாங்க. அதனால் அந்த ராணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள போகும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதை ராணி மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக அழகாக விளக்கம் அளித்தாங்க ஐயா TKS கலைவாணன் அவர்கள். ஐயா அவங்க அப்பாவான TK சண்முகம் ஐயா, அவை சண்முகம்னு சொல்கிறேன், அவங்க ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் முதலமைச்சருக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் வந்து சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அது அவங்களோட அதை அங்கீகரித்து அது நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். அவருக்கு ராணியின் சார்பாகவும், ராணி ஆன்லைன் குடும்பத்தின் சார்பாகவும், நம்ம தினத்தின் குடும்பத்தின் சார்பாகவும், மாலைமலர் குடும்பத்தின் சார்பாகவும், நம்மளோட ஒட்டுமொத்த குடும்பத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்கள் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.